லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன டேய், மனசுல ஏதோ நினைச்சிட்டு இருக்கியே, அத கேளு. இல்ல மெய்யாலுமே சாமி முருகன் தான் வந்து சமைச்சு கொடுத்துருப்பாரு நம்புறீங்களா? நம்ம தான் சமைக்கணும்னு சொல்லி கூப்பிட்ட விவரம்லாம் அவருக்கு தெரியும். நம்ம ஆக்சிடென்ட் அது இதுன்னு அப்படிக்கா போ சொல்லோ, இவன் எப்படிக்கா வந்து சமைச்சிருக்கான்? சரி, அவன் எவனோ ஒருத்தனா இருந்தா சமைச்சவன் இங்க தானே இருக்கணும். எங்க போனா? அவன் எங்க போனான்னு எனக்கு தான் தெரியலையே. திடீர்னு அப்படி போய் மறைஞ்சிட்டானே, அதை நீ கவனிக்கலையா? மாமா, உங்க கண்ணு தான் தெரிஞ்சான்னு சொல்றீங்க. நான் பார்க்க சொல்ல எதுவுமே தெரியல, யாருன்னே தெரியல. இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? யாராவது இவ்வளவு வேலைய ஓசியில செஞ்சு வச்சுட்டு காசு வாங்காம போவானா? எப்பொன்னோ ஒருத்தன் வந்தான், சமைச்சான், போயிட்டான். நீங்க என்னடானா சாமி தான் வந்து சமைச்சதுன்னு சொல்றீங்க? இந்த மாதிரி நம்ம உள்ளே இருக்கட்டும், வெளியே சொல்றாதீங்க. அப்பால எல்லாரும் உங்களை பார்த்து சிரிப்பாங்க. டேய், கடவுளுங்கிறது யாரு? யார் ரேஞ்சுக்கு அதெல்லாம் எனக்கு பதில் தெரியாது மாமா, நீங்களே சொல்லுங்க. டேய், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் சாமியும் இருக்கு, சாத்தானும் இருக்கு. நல்ல மனசாட்சி உள்ளவன் சாமி, அடுத்தவன் நாசமா போகணும்னு நினைக்கிறவன் சாத்தான். அவ்வளவுதான். மாமா என்ன அப்படி பார்த்தா நீங்க தான் மாமா சாமி. சி போடா. இல்லையா அப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, எல்லாருக்கும் நல்லதே பண்றீங்க, நியாயத்தை மட்டும் தான் பேசுறீங்க. அப்படி பார்த்தா நீங்க தானே சாமி. நான் சாமியா இல்லையாங்கிறது இருக்கட்டும், ஆனா நமக்கு சமைச்சு வச்சுட்டு போனது சாமி தான். அப்புறம் என்ன சார், இன்னும் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? ஆர்டரை கொடுத்துட வேண்டியதானே? இந்த மாதிரி சமயத்துல யாரோட பிரசாதத்தை சாமி ஏத்துக்குதுன்னு பாக்குறது தான் முறை. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க தம்பி. என்னங்கய்யா நீங்க சொல்றத பார்த்தா சாமியே நேர்ல வந்து இது செலக்டடு இது ரிஜெக்டடுன்னு சொல்ற மாதிரிலாம் இருக்கு. கொஞ்சம் விட்டா வெயிட்டிங் லிஸ்ட், அதுக்கப்புறம் வியூவர்ஸ் ஓட்டெல்லாம் சொல்லி கேப்பீங்க போல இருக்கே. அதாவது சாமியே நேர்ல வரும்னு சொல்ல முடியாது, ஆனா அதுக்குன்னு சில சம்பவங்கள் நடக்கும். அதை வச்சு நாம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி ஒருவேளை எதுவுமே நடக்கலனா? அப்படியெல்லாம் நடக்காம போகாது. ஒருவேளை நடக்கலைன்னா 2 பிரசாதத்தையும் கொண்டு போய் பக்தர்களுக்கு கொடுப்போம். அவங்களா பார்த்து எது நல்லா இருக்குன்னு சொல்லட்டும், அவங்களுக்கு அந்த ஆர்டரை கொடுத்துட வேண்டியதுதான். சாமி என்னைக்கு வந்து சிக்னலை கொடுத்து ஐயோ வெடிஞ்சிரும். இங்க பாருங்க, எங்க அத்தா மாதிரி யாராலையுமே சமைக்க முடியாது. அவங்க பிரசாதம் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்க பிரசாதம் தான் நல்லா இருக்குன்னு சொல்ல போறாங்க. வாய்க்கு ருசியா சமைக்கிறது வேற, படையலுக்கு சமைக்கிறது வேற. அத வச்சு இதுல யாரோடது நல்லா இருக்குன்னு பாத்துருவோம். அதனால முதல்ல எல்லாரும் சாமியை வேண்டிக்கிங்க. எல்லாம் முடிஞ்சு அம்மா ஜெயிச்சிட்டாங்க. ஆர்டரை கொடுங்க. என்ன தம்பி, எதுவுமே நடக்காம நீங்க பாட்டுக்கு அம்மா ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க? 2 பேரும் சமைச்சது தானே சாமிக்கு படைக்கணும். ஆமா, அம்மாவோடது மட்டும் தான் படைக்க முடியும், அவரோடதெல்லாம் படைக்க முடியாது.
என்ன சொல்றாரு? ஏன் முடியாது? அங்க பாருங்க. சாமிக்கு படைக்க வேண்டியது எச்சிலாகி போச்சு. அதை இனி எப்படி எடுத்துட்டு போய் படைப்பீங்க? நீங்க சொன்ன சிக்னல் அப்ப சரிதான். சாமி அந்த பிரசாதத்தை எச்சில் பட வச்சு அத வேண்டான்னு சொல்லிடுச்சு. கரெக்டா? எஸ், அம்மா தான் வின்னர். என்னடா பசிக்குதா? சாமி அது கொஞ்சம் எடுங்க. இந்தா போய் அங்க உட்காந்து சாப்பிடணும். ம்? சரி சரி, அந்த ஆர்டர் எடுத்துட்டு வந்து கொடுங்க. என்னங்க இது அநியாயமா இருக்கு? அவர் பிரசாதம் தான் படைக்கவே லாக் இல்லன்னு குழந்தை எச்சில் பண்ணிடுச்சுல, அவர்கிட்ட எடுத்துட்டு போய் ஆர்டர் கொடுக்குறீங்க? தம்பி புரியாம பேசாதீங்க. இது என்ன கோயில் தெரியுமா? முருகர் கோயில். பாலமுருகன் கோயில். சரி, கோயில் பிரசாதத்தை முதல்ல எப்பவுமே வர்ற குழந்தைகளுக்கு தான் கொடுப்போம். இன்னைக்கு அந்த பாலமுருகனே குழந்தை ரூபத்துல வந்து பிரசாதத்தை ஏத்துக்கிட்டாரு. அதனால அவர் தான் ஜெயிச்சாரு. இந்த போட்டியில ஜெயிச்சது நீங்க தான். நாங்க யாரும் உங்களை தேர்ந்தெடுக்கலைனாலும் அந்த கடவுளே உங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்தாங்க, இந்த ஆர்டரை வாங்கிக்கங்க. ஒரு நிமிஷம், நீங்க பண்றதுல ஏதாவது நியாயம் இருக்கா? இங்க பாருங்க, அவர் எங்க அப்பா தான். ஆனா இந்த போட்டியில நியாயமா ஜெயிச்சது எங்க அம்மா தாங்க. தம்பி, நடந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா தம்பி? அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? டே ராஜா, விடுறா. அப்பாவே ஜெயிச்சதா இருக்கட்டும். மா, அப்பா ஜெயிச்சா முதல்ல சந்தோஷப்பட போற ஆளு நான் தான்மா. ஆனா அதுல ஒரு நியாயமும் நேர்மையும் இருக்கணும்லம்மா. நாம குடும்பமா சமைக்க தான் இங்க வந்தோம். திடீர்னு அவரு யாரையோ ஒருத்தனை அனுப்பி சமைக்க வச்சிருக்காரு. பாயிண்ட். அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. நாம சாமிக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி யாரோ ஒரு குழந்தை பசியில தெரியாம எடுத்து சாப்பிட்டுருச்சு. இதெல்லாம் ஒரு காரணமா வச்சு அப்பாதான் ஜெயிச்சாருன்னு அவங்க சொல்றது என்னால ஒத்துக்க முடியாதுமா. தம்பி, இது நிர்வாகம் எடுக்கிற முடிவு. இதுல நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இப்பெல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு சந்தேகப்பட்டதா நான் ஏற்கனவே அறநிலைத்துறை அமைச்சருக்கு போன் பண்ணிட்டேன். அவருடைய பிஏ என்னுடைய ஃப்ரெண்டு தான். டே ராஜா, ஏன்டா அப்படிலாம் பண்ற? இல்லம்மா, உங்களுடைய இந்த உழைப்பு, வேர்வை, அர்ப்பணிப்பு இது எதுவுமே வீணா போயிடக்கூடாதுமா. சம்பந்தப்பட்ட அமைச்சரோ அதிகாரிகளோ வரட்டும், அவங்க வந்து நியாயத்தை சொல்லட்டுமா, ஒத்துக்குவோம். என்ன தம்பி, இந்த விஷயத்தை போய் இவ்வளவு பெருசு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பின்ன நீங்க அவரோட சேர்ந்துக்கிட்டு ஆர்டர் தூக்கி அவர் கையில கொடுப்பீங்க. யாருக்கு தெரியும் உங்களுக்கு அதுல எவ்வளவு கம்சனோ என்னவோ. இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு போக சொல்றீங்களா என்ன? டே, ஏன்டா அப்படிலாம் பேசுற? அதெல்லாம் வேண்டாம்டா. அம்மா இல்லம்மா, இதே நீ ஜெயிக்க வேண்டிய போட்டி. அப்படிலாம் சும்மாலாம் விட்டுற முடியாது. நீ சும்மா இரு. நான் ஜெயிச்சா என்ன, உங்க அப்பா ஜெயிச்சா என்ன? அதெல்லாம் முடியாது. அத்தை, நீங்க ஏன் விட்டு தரணும்? போட்டியிலேயே கலந்துக்காத அவரை
எப்படி ஜெயிச்சாருன்னு சொல்ல முடியும்? சார் எதுக்கு சார் தேவையில்லாத பிரச்சனை? இந்த ஆர்டரை சீதாவுக்கே கொடுத்துருங்க. இதனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராம இருக்கணும். அது எப்படி? நீங்க என்ன சும்மா தூக்கி கொடுக்குறீங்களா என்ன? அப்படிலாம் யாரும் தானம் பண்ண வேணாம் சார். அமைச்சர் வரட்டும், வந்து நியாயத்தை சொல்லட்டும். டேய் ராஜா, சொன்னா கேளுடா, வேண்டாம்டா. மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இதெல்லாம் ஜெனரல் ஃபார்மாலிட்டி தானே. யார் இங்க தர்மகர்த்தா? ஏயா ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் வந்து நான் இங்க வரணுமா? ஐயா, கோயில் முறைப்படி தான். பேசாதயா. அவங்க தான் கம்ப்ளைண்ட்ல தெளிவா கொடுத்திருக்காங்கல்ல, அவங்க பக்கமும் ஒரு நியாயம் இருக்குல்ல. யாருங்க போன் பண்ணது? ஐயா நான் தாங்க. இந்த பக்கம் சமைச்சது யாரு? ஏங்கம்மா 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 தான். இந்த பக்கம் சமைச்சது யாரு? யாரு? யாருங்க யாருன்னு கேக்குறேன்ல. ஏங்க சமைச்சவங்க இருக்கீங்களா இல்லையா? யாருங்க சமைச்சது? மினிஸ்டர் அப்பாவை காய்ச்ச போறாரு. செய்யறதையும் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி எப்படி நிக்கிறாரு பாரு. பேட் டாடி. வாங்க சார். சார் என்ன பண்றீங்க? என்ன சார் நீங்க போய் என் கால்ல என்ன காரியம் பண்றீங்க? நீங்க மக்களோட பிரதிநிதி, நீங்க இப்படி பண்ணலாமா? என் குழந்தைய திருப்பி கொண்டு வந்து கொடுத்த தெய்வம் நீங்க. என் ஆயுசு இருக்கிற வரைக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேங்க ஐயா. என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு மத்தியில இந்த டெண்டரை தூக்கி போட்டுட்டு குழந்தைதான் முக்கியம்னு என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்தீங்க பாருங்க. இந்த மனசு யாருக்குங்க வரும்? இது ஒண்ணும் போதாதுங்களா? பல பேர் இங்க மனுஷங்களாவே இல்ல. இவங்களுக்கு மத்தியில கடவுளா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆமா, இந்த கோயிலுக்கான பணியை உங்களை விட சிறப்பா யாராலையும் செய்ய முடியாது. சால்வ கொடுங்க. அந்த டெண்டரையும் கொடுங்க. ஐயா, இந்த டெண்டரை உங்களுக்கு கொடுக்கறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாங்கிக்கோங்க ஐயா. ஒரு போட்டிங்கிற அடிப்படையில தான் நான் சமைக்கலான்னு வந்தேன். ஆனா உண்மையிலேயே இந்த வேலையை ஒரு பயபக்தியா செய்யக்கூடிய முழு தகுதியும் என்னோட ஒய்ஃப் சீதாவுக்கு தான் இருக்கு. இந்த ஆர்டரை அவங்களுக்கே கொடுக்கறது தான் சரியா இருக்கும். என்னதான் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த வேலையை அவங்களால மட்டும்தான் என்னை விட பல மடங்கு சிறப்பா பண்ண முடியும். இந்த ஆர்டரை நீங்களே உங்க கையால அவங்களுக்கு கொடுங்க. ஜெயிக்கிறவங்களையும் தோக்கிறவங்களையும் தான் பார்த்திருக்கேன். ஆனா ஜெயிச்சவரே விட்டு கொடுக்கறத இப்போதான் பாக்குறேன்.
உங்களுக்கு நடுவுல என்ன பிரச்சனைன்னு தெரியாது. அது எதுவா இருந்தாலும் சீக்கிரமா சரியாகணும்னு அந்த சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். அம்மா, ஐயா மாதிரி ஒரு கணவர் கிடைக்க உண்மையாவே நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த கோயிலுக்கான 1 வருஷத்துக்கான கான்ட்ராக்ட உங்களுக்கே கொடுக்கறேன். சந்தோஷமா வாங்கிக்கோங்க. இந்தாங்கம்மா. சரிங்கம்மா, அப்போ நான் வரேங்கம்மா. ஐயா, நான் வரேங்க ஐயா. வாங்க. சூப்பர்மா, கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சு. கங்க்ராச்சுலேஷன். மா கலக்கிட்டமா. சூப்பர்ல. அங்க நிக்கிறான் பாரு என் அப்ப. உன் கண்ணுக்கு தெரியல, என் கண்ணுக்கு தெரியறான்டா. ஏங்க நம்ம இவ்வளவு தூரம் பண்ணியும் அவரை ஒண்ணும் பண்ண முடியாம போயிடுச்சே. அந்த ஆர்டரை புடுங்கி அவரை நடுத்தெருவுல நிறுத்தலான்னு பார்த்தா ஜெயிச்சிட்டாரே. ஏய், ஜெயிச்சு என்ன புண்ணியம்? அதான் ஆர்டர் நம்ம கிட்டே கொடுத்துட்டாருல்ல, அந்த 10 லட்ச ரூபாய் எப்படி கட்டுவாரு? நீ அப்படி யோசிக்கிற? அந்த ஆள் அதுக்கும் ஏதாவது பிளான் வச்சுதான் இதை தூக்கி கொடுத்துருப்பாரு. அப்பேற்பட்ட ராஜதந்திரி அவரு. அதை திருப்பி கொடுத்ததுல இருந்து அம்மாவை பார்த்தல, அப்படியே உறைஞ்சு போய் நின்னாங்க. ஓ, இதான் கிவ் அண்ட் டேக் பாலிசியா? போட்டு வாங்குறது. இப்படியே இன்னும் 2 மேட்டர்ல இப்படி பண்ணாருன்னா அந்த ஆளு கூப்பிடாமலேயே அம்மா கோர்ட்டுக்கு அந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்கு. டேய் ராஜா, நமக்கு ஆர்டர் முக்கியம் இல்ல, அம்மா தாண்டா முக்கியம். அப்பாடா, என்னங்க, ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு சீதா. நான் ஒரு நிமிஷம் இரு சீதா. நானும் என் பொண்டாட்டியும் கொஞ்சம் தனியா பேசணும். எல்லாரும் கொஞ்சம் வெளியே போங்க. சரி மாமா, நான் ஊட்டன வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். உங்களை விட வயசுல சின்ன பையன், படிக்காதவன், அவனுக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லையா? அப்படியே உட்காந்துருக்கீங்க. அவங்களும் இருக்கட்டும். சரி, அப்போ நீங்க எல்லாரும் பேசுங்க. இதுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு நிமிஷம், நாங்க போறோம், நீங்க பேசுங்க. ஸ்பீக்கர்ல போடு, ஸ்பீக்கர்ல போடு, மியூட்ல போடு, நம்ம பேசுறது கேட்க கூடாது. எதுக்காக நீங்க விட்டு கொடுத்தீங்க? நான் யாருக்காக விட்டு கொடுத்தேன்? உனக்காக தானே. இப்போ வேலையும் வரலனா வேற எப்படி சமாளிப்பீங்க? எனக்கு எதுக்காக விட்டு தரணும்?
நான் ஜெயிக்க விரும்பணும்னு நினைக்கிற ஆளுங்க லிஸ்ட்ல நீ கிடையாது சீதா. உன்கிட்ட எப்பவுமே நான் தோத்து போகணும்னு தான் விரும்புறேன். நீ ஜெயிக்கிறதுல தான் எனக்கு சந்தோஷமே. இந்தாங்க, இந்த ஆர்டரை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். சீதா, இது ஒர்க் ஆர்டர். நம்ம இஷ்டத்துக்கு இதுல பேரை மாத்திட்டு இருக்க முடியாது. இத கோயிலுக்கு எடுத்துட்டு போனா ஒரு வேலையை போல இருக்காது. உங்க புருஷன் முன்னாடி சண்டே வீட்டோட வச்சுக்க வேண்டியதானே? கோயிலுக்கு ஏன் தூக்கிட்டு வர்றீங்கன்னு ஆர்டரை கேன்சல் பண்றது கூட சான்ஸ் இருக்கு. அப்புறம் 2 பேருக்கும் இல்லாம வேஸ்டா போயிடும். தப்பார், இது உங்ககிட்டயே இருக்கட்டும். நானே கோர்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கேன். உங்களுக்கு இருக்கிற அதே கௌரவமும் பிடிவாதமும் எனக்கும் இருக்கு. நீங்க ஜெயிச்சது எனக்கு வேண்டாம், இது உங்ககிட்டயே இருக்கட்டும். இந்தாங்க. உன்னோட கௌரவத்தையும் மான மரியாதையும் நீ இழந்துடக்கூடாதுன்னு தான் இதை நான் உங்ககிட்ட கொடுத்தேன். கையில இருந்த காசு போனதுக்கு அப்புறம் இவங்க எப்படி நடந்துப்பாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு என்ன காலி பண்றதுக்காக உன் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சு அந்த பக்கம் கூட்டிட்டு போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அதுங்களுக்கு நீ சுமையா தெரிய ஆரம்பிப்ப. அப்போ உன்னை கழட்டி விடுறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. இதுங்கெல்லாம் இப்படி பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இதை கண்டுக்க போறதில்ல, எனக்கு பழகிருச்சு. ஆனா நீ உன் பிள்ளைங்களை மழை போல நம்பிக்கிட்டு இருக்க. எக்காரணத்தை கொண்டும் மறுபடியும் நீ போய் அவங்களுக்கு அடிமையாயிடக்கூடாதுன்னு தான் நான் இந்த ஆர்டர் உங்ககிட்ட கொடுத்தேன். இதை நீயே எடுத்து நல்லா பண்ணு. 4 காசு சம்பாதி. அந்த பிச்சைக்கார பயல்களுக்கு நீ கொடு. நீ அவங்க கிட்ட கை நீட்டி கேட்கிற நிலைமை உனக்கு வந்துடக்கூடாது. இந்த பாரு, அந்த பக்கம் நீ மரியாதையோட இருக்கணும்னா இது ஒண்ணுதான் வழி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். ஏய் பிச்சைக்கார பயல்களா, இந்த உலகத்திலேயே பெத்த அப்பா அம்மா பேசுறத ஒட்டு கேட்கறது நீங்களா தாண்டா இருக்கும். ஏய் பிள்ளைங்களா, நீங்களாம் உருப்பிடுவீங்களாடா? இப்படியே பண்ணிட்டு இருங்க, உங்க காது ரெண்டும் செவிடாதான் போக போகுது. சொல்ல